கடன் பிரச்சனை ஏன் வந்துச்சு? ஆல்ரெடி என்ன பண்ணிட்டான்? தவறான யோசனை கொடுத்து தவறான முடிவு எடுக்க வச்சிட்டான். அதனாலதான் கடன் பிரச்சனை வந்துச்சு. நம்ம என்ன பண்றோம்னா எல்லா பழியும் பிசாசு மேல போட்டுறோம். அவன் ஒரு காரணம். அவன் என்ன பண்றானோ உங்களை தூண்டி விடுறான். யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டானோ உங்களுக்கு என்ன பண்றான்? அப்படி கிள்ளி விடுறான். போய் பேசு, திட்டு, கெட்டவர்கிட்ட பேசு, தவிச்சுடு, இந்த மாதிரிலாம் என்ன பண்றான்? தூண்டி விடுறான். நான் சொல்றது கவனிங்க. உங்க ஆவிக்குள்ள ஆவியானவர் தான் இருக்காரு. ஆனா உங்க மனசு இன்னும் ரட்சிக்கப்படல. உங்க மனசு இன்னும் கர்த்தருடைய வார்த்தையினால மறுரூபமாக்கப்படல. அப்படின்னா என்னன்னா, இங்க நல்லா கவனிங்க. இயேசு இருக்கிற வண்ணமாக நீங்க மாறணும். அதுதான் கடவுளோட சித்தம். அப்படின்னா என்னன்னா, சரீரத்துல இல்ல, உங்க மனசுல. சொல்லுங்க, மனசுல இயேசு நினைக்கிற மாதிரி, இயேசு யோசிக்கிற மாதிரி நான் இந்த பூமியில மாறும் பொழுது நான் வெற்றில வாழ்க்கை வாழ முடியும். வேற எதுவுமே கிடையாது.